எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் அறிந்திருக்கிறபடி இயேசுவானவர் பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக நமக்கு வாக்கு பண்ணினது, அதுவும் பிதாவின் வாக்கு தத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கலாத்தியருக்கு வாசிக்கும் பொழுது பிதாவின் வாக்கு தத்தம் அப்படின்னு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்லும் போது பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து தான் அது சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்பொழுது இல்லை, ஆவியானவர் இல்லை, அந்நிய பாஷை இல்லை, இப்படி நிறைய உபதேசங்கள் இருந்தாலும் கூட வேதாகமத்தினுடையதான சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு போதிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது நம் கையில் இருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. அருளப்படுவது மட்டுமல்ல, அவர் தான் போதிக்கிறவராகவும் இருக்கிறார். அப்போ இந்த ஆவியானவர் தான் நமக்கு முத்திரை, சீல் அப்படின்னு அர்த்தம். அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு இடத்துக்கு போகும்போதும், வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கூட அந்த நாட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு சீல் போடுவாங்க. பாஸ்போர்ட்டில் என்ன செய்வாங்க? சீல் போடுவாங்க. அல்லது நீங்கள் ஒரு தீம் பார்க் எதுக்காவது நீங்கள் போனீங்கன்னா அவங்க கையில் என்ன செய்வாங்க? ஒரு காரியத்தை கட்டி ஒரு சின்ன ஓட்டை போடுவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி பரலோகத்துக்குள்ளே நுழைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்னவாக இருக்கிறார்? சீலாக இருக்கிறார். அவர் தான் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் கையில தான் எல்லாமே இருக்கு, சபை உருவாக்குதல். இப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து, நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஈசாக்குக்கு போய் மணவாட்டியை பார்க்க சொல்றார். இப்போ மணவாட்டியை பார்த்து இவர் கூட்டிட்டு வர்றார். யார் கூட்டிட்டு வரா? ஊழியக்காரர் கூட்டிட்டு வர்றார். இந்த ஊழியக்காரருடைய கன்ஃபர்மேஷன் தான் ரெபேக்காளையும் ஈசாக்கையும் இணைக்கும். ஊழியக்காரர் என்ன கொடுக்கணும்? அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த ரெபேக்கா வந்து ஈசாக்குக்கு ஏற்றவங்க. எதை வச்சு சொல்றீங்க? நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவங்க நீரூற்று நிலையில் இருக்கும்போது ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன், அவங்க சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லணும். அதற்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டில் வந்து என்ன நடந்தது, இந்த காரியங்கள்லாம் நடந்தது, கடகம் போட்டேன். அதுக்கு பிறகு லாபான் வந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாரு, இந்த மாதிரி உன் சத்துரின் வாசல்களை சுதந்திர, இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் சொன்னாதான் ஆபிரகாமுக்கு என்னவாகும்? உத்தரவாதம் வரும். ஆமா, கரெக்டு, நம்ம ஊழியக்காரர் கரெக்டான மணவாட்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரருடைய பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணவாட்டியை கொண்டு போய் மணவாளன்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் அந்த ஊழியக்காரருடைய பார்ட். இதே மாதிரி தான் எஸ்தரை கொண்டு போய் நேராக ராஜா கிட்ட கொடுக்க மாட்டாங்க. யார் கையில் கொடுப்பாங்கன்னா ஏகாங்கிற ஒரு கையில் தான் ஒப்படைப்பாங்க. அந்த ஏகா தான் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, எஸ்தரை ரெடி பண்ணுவார். ஒரு வருஷம் அவங்க என்ன பண்ணுவார்? 7 தாதி மாதர்களை வச்சு எஸ்தரை வந்து சுத்திகரித்து ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. அதனால கடைசியாக பார்த்தா ராஜா எஸ்தரை எல்லாரை பார்க்கலும் அதிகமாக நேசித்தான் அப்படின்றது. இந்த இடத்துக்கு வரணும்னா ஏகாவுடைய பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏகா இல்லாமல் எஸ்தரால் ராஜகுமாரத்தியாய் மாற முடியாது. அவர் தான் அங்கே ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ஊழியக்காரன் இல்லாமல் ரெபேக்காளால் ஈசாக்கை சந்திக்கவே முடியாது. அவர் தான் சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தானியேலை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேரடியாக ராஜாவுக்கு இடத்துல கொலு மண்டபத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டாங்க. முதல்ல என்ன கொண்டு வாங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கையில் போய் ஒப்படைப்பாங்க. பிரதானியின் கையில் இருக்கும், இங்கிலீஷில் ஈனோக்குன்னு இருக்கும். அவர் கையில் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. அவர் தான் ராஜாவுக்கு அந்த மந்திரியாக இருக்கக்கூடிய, தளபதியாக இருக்கக்கூடிய, அல்லது அந்த இடத்துல கவர்னராக இருக்கக்கூடியதான தானியேலை மாற்றுவதற்கான வேலையை யார் செய்வார்னா இவர் தான் செய்வார். அந்த பிரதானி தான் செய்வார். இவர் ரெடி பண்ணி தான் கொண்டு போய் கொடுப்பார். அதே மாதிரி தான் உங்களை என்னையும் பூமியிலிருந்து கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் செலக்ட் பண்ண நம்மளை இன்னைக்கு வச்சு ஆவியானவர் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆவியானவருடைய கன்ஃபர்மேஷன் இருந்தால்தான் நீங்கள் நானும் மணவாளனை சந்திக்க போக முடியும். ஆவியானவருடைய கன்ஃபர்மேஷன் இருந்தால்தான் நாம் பிதாவின் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும். ஆவியானவர் நமக்கு உத்தரவாதம் கொடுத்தால்தான் நம்மை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். சோ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோம். எல்லாருமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்கள தான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா சபைக்குள்ள வந்த உடனே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறதுல இருவேறு கருத்து இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ள போயிடுவோம். இருவேறு கருத்துனா என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நம்புறாங்க. பரிசுத்த ஆவியானவரால தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளேயே வரோம், அவர் தான் நம்மளை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தினாரு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காது, தனியா பரிசுத்தன் அபிஷேகம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்துல இருந்து நான் 2 உதாரணத்தை சொல்லிடுறேன். முதலாவதாக 3.5 வருஷமாக 12 சீஷர்கள் பின்தொடர்றாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பின்தொடர்றாங்க. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க நாங்க இல்ல. இயேசு சொல்றாரு, உன்னதத்திலிருந்து பலன் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் போய் என்ன செய்யுங்க? தங்கி இருங்கள் அப்படிங்கிறார். அப்ப இயேசு கூடவே நடந்தாலும், இயேசுக்கு பின்னாடியே வந்தாலும், இயேசு கூடவே தங்கினாலும் 3.5 வருஷம் இருந்தாலும் அவங்க இன்னும் என்ன பெறல? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல. இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே பரிசுத்தாவினாலேயே பிறந்தவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் கூட இருந்தே அவங்க என்ன பெறல? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல. அதுக்கு அவங்க காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒருவேளை இப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இயேசு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்குற வரைக்குங்க, அதுக்கப்புறம் இயேசுவின் காலத்துக்கு பிறகு சாதாரண பரிசுத்தாவி எல்லாருக்குள்ளே வந்துடுறாரு. அப்படியும் இல்லை. தமஸ்குக்கு போற வழியிலேயே பவுல் என்ன செய்யறாரு?
இயேசுவை சந்திச்சார், சவுண்டை கேட்டுறாரு. சவுலே சவுலே நீ ஏன் என்னை துக்கப்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே ஆண்டவர் அவர் சவுலை சந்திச்சார். ஆனால் நேர்த்தருவில் போய் அவர் தங்கி இருந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அனனியா போய் அவர் மேலே என்ன செய்கிறாரு, பரிசுத்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் அப்போ பரிசுத்த அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்துருச்சு, ஆவியில் அவங்க இருந்து நியாய தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாங்க பேதுருவில் அனனியா சப்பீராளுக்கு. இது அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம். அப்போ பரிசுத்தவனுடைய ஆளுகை இருக்கு. ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உள்ளே வரல. ஒரு நாள் வருகிறது, கரெக்டாக உள்ளே வருகிறார் ஆவியானவர். அதனால எதுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது அவசியம், கட்டாயம் பெற வேண்டும். திருச்சபைக்குள்ளே வந்த பிறகுதான் அது கிடைக்கும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு, நான் சொல்றது கட்டடத்துக்குள்ள அல்ல, கர்த்தருக்குள் வந்த பிறகுதான் அது கிடைக்கும். ஸோ பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய சபையாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறார்கள். அப்படி விசுவாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவரை துக்கப்படுத்தாதபடி பார்த்துக்கோங்கன்னு இருக்கிறது. எப்போ வரைக்கும்? அவர் வருகிற வரைக்கும், அல்லது இவர் கொண்டு போய் நம்மளை அவங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள துக்கத்தோடு இருக்கிறாரா, சந்தோஷமாக இருக்கிறாரா? துக்கத்தோடு இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாராங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்க கூட இருக்கிற ஆவியானவருக்கு தான் தெரியும். நமக்குள்ள வேதம் சொல்லுது, துக்கப்படுத்தாதபடி. இந்த எபேசியர் 4:30 எவ்வளவு அழகா எழுதுறா பாருங்களேன். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து இருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் சாதாரணமான விஷயமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு பேரு என்னது? பரிசுத்த ஆவியானவர். நீங்க பார்த்திருப்பீங்க முந்தியெல்லாம், இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. முந்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த ரோட்ல ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்களை பார்த்திருப்பீங்க. அந்த பெரிய சம்புக்குள்ள இறங்கி கிளீன் பண்ணுவாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் உள்ள முங்கி போய் கிளீன் பண்ணிட்டு வரவங்களாம் இருப்பாங்க. அவர்களும் மனுஷர்கள் தான். அவர்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு துர்நாற்றம், எல்லாத்தோடு கூட சகிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்த இடத்த கிளீன் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஏரியாவே என்னவாயிரும், நாசமா போயிடும். அந்த ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒருத்தர் உள்ள போயிட்டு வர்றாரு. அது எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. அதுல செத்து போனவங்களாம் இருக்காங்க, உள்ள அந்த இதை அடைச்சு அப்படியே செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய தியாகம் அது. அந்த தியாகத்திலிருந்து லட்சம் மடங்கு கோடி மடங்கு பெருசுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுவது. அது ஒரு 10 பேருடையதான கழிவுகளுக்குள்ள அவங்க போயிட்டு வராங்க. நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற பாவத்துக்குள்ள ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே உள்ள அந்த நாத்தத்துக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, நீங்க ரத்தத்தால கழுவப்பட்டு சுத்தமாயிட்டீங்க, பழையது கிளீன் ஆயிடுச்சு, பழைய ட்ரைனேஜ் அவர் கிளீன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா புதுசா கழிவுகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம என்ன செய்யறோம்? பைபிள் சொல்லுது, யோவான் எழுதுறாரு. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நமக்குள்ள இன்னும் அந்த பாவம் இருக்கு. அப்ப இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் உட்கார்ந்து அதை சரி பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா சரி பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவர் துக்கத்தோட சரி பண்றாரா? அவர் சரி பண்றதுக்கு தான் இருக்கிறார். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, யோவான் 16 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவருடைய வேலையே அதுதான், கிளீன் பண்றதுதான். ஆனால் கிளீன் பண்ற ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் சந்தோஷமா கிளீன் பண்றாரான்றதான் கேள்வி. வீட்டில் வேலை இருக்கும், நிறைய பார்த்தீங்கன்னா சகோதரிமார்கள் வீட்டு வேலையை எடுத்து போட்டு செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க ரொம்ப. ஆனால் சந்தோஷமா செய்யறோமா துக்கமா செய்யறோமா அந்த வேலைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, துக்கப்படுத்தாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த வசனத்தை காலையில் தியானிச்சுட்டே இருக்கும்பொழுது ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், நான் எப்பெல்லாம் துக்கப்படுறேன் தெரியுமா? நான் உனக்குள்ள இருந்து துக்கப்படுற காரியங்கள் உனக்கு தெரியுமா? நான் எப்பெல்லாம் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் அந்த காரியம் நான் துக்கப்படுற காலம் எப்போ இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. இதுதான் முதல்ல கர்த்தருக்கு மனஸ்தாபம் ஏற்படுச்சான். கர்த்தர் அப்பதான் என்ன செய்யறாராம், ரொம்ப வேதனைப்படுறாராம். நான் இவனை மனஸ்தானம் உண்டாக்கிட்டேனே நான். இப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லும் போது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் பாவம் செய்யறாரு. பாவம் செய்யும் போது கர்த்தர் துக்கப்பட்டாருன்னு இல்லை, மனஸ்தாபப்பட்டாருன்னு இல்லை, வேதனைப்பட்டாருன்னு இல்லை, கவலைப்பட்டார், எதுவுமே இல்லை அந்த இடத்துல. நீங்க போய் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆதாம் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ? அப்புறம் நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டபடியினால், இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆதாமை துரத்திட்டு காவல் வச்சாரு, இப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு பிரசவம் பார்ப்பாரு, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன், இப்படி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா 6ஆம் அதிகாரத்துல. இந்த 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லும் போது ஏறக்குறைய 1500 வருஷத்துக்கு மேல மாறிடுச்சு. 1500 1800 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் தான் இது நடக்குது. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் மனுஷனை உண்டாக்கினதுக்கு என்ன படுகிறேன்?
மனஸ்தாபப்படுகிறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன்பா, இப்படி ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டேனே, என்ன காரணத்தினால இது நடக்குது, ஏன் அவர் இப்ப துக்கப்படுறாரு. ஆதாம் பாவம் செய்யும் போது கூட துக்கப்படாத தேவன் ஒரு இடத்தில் மனுஷனை பார்த்து துக்கப்படுகிறார். இப்ப எதனால அந்த துக்கம் அவருக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல அழகா இருக்குது. வாசிங்க, 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது வசன வாசி. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு கூட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் மாம்சம் தானே. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு எப்போ மனஸ்தாபம் வருதுன்னா, இப்ப ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவனை மீட்கலான்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் படைப்பின் கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் என்ன செய்யறாரு, அவன் மீட்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவன் தப்பு செஞ்ச உடனே அவனை தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டு ஜீவ விருட்சத்துக்கும் அதுக்கு ஒரு காவலை உண்டாக்கி விட்டு அவனை திருப்பி மீட்க முடியும்ங்கிறத நம்பிக்கை கர்த்தருக்கு இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு நம்பிக்கை போகலை. இப்போ எப்படி இவனை காப்பாற்றிடலாம், எப்படி இவனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கர்த்தருக்கு அவன் மேல் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு 1650 வருஷம் போகுது போகுது போகுது, பார்க்க அந்த மனுஷனை காப்பாற்ற முடியாதுங்கிற இடம் ஒன்று வருது. இவனை இனி மீட்க முடியாது, இனி இவன் அவ்வளவுதான், இவனை அழிச்சால் ஒழிய வேற வழியே கிடையாது அப்படிங்கிற இடம் வருது. சோ இப்ப இவர் ஆவியா இருக்கிறாரு. இந்த ஆவியான தேவன் மனுஷனோடு கூட போராடி பார்க்கிறாரு. இந்த மனுஷனோட போராட ஒரு இடத்துல கர்த்தருக்கு என்ன உண்டாகுது, மனஸ்தாபம் உண்டாகுது. இவனை காப்பாற்ற முடியாது, இவனை அழிக்கத்தான் வேணும். இதுதான் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது. நம்ம கிட்ட கர்த்தர் எத்தனை தடவை போராடிக்கிட்டு இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வசனத்தை வச்சு யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபோது எத்தனை தடவை மன்னிக்க சொன்னாரு, 770 தடவை. இந்த 770 தடவைங்கிறத நிறைய பேர் நிறைய இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. 770னா என்ன அப்படின்னா 770 தடவை மன்னிக்க சொன்னார் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க 7 × 70 490 தடவை மன்னிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எத்தனை தடவையோ, 770 அல்லது 490 அல்லது 7 பக்கத்துல 70 சைபர் போட்டுக்கிட்டீங்களோ, எத்தனை தடவை வேணா இருக்கட்டும், கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவர். கர்த்தர் மன்னிக்க அவர் எந்த காலகட்டத்திலும் மன்னிக்கிறதுல சலைச்சவரே கிடையாது. அவரை போல நம்ம மன்னிக்கிறதுக்கு ஒரு தேவன் உலகத்துல கிடையவும் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல கர்த்தர் முடிவெடுக்கிறாரு, இவனை காப்பாற்ற முடியாது, இவன் அவ்வளவுதான் அப்படின்னா எந்த இடத்துல அவனுடைய மாம்சம் என்னைக்கு இந்த ஆவியோடு கூட போராட தொடங்குகிறதோ, இவர் ஆவி என்ன பண்றாரு, மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறாரு, அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்றானா, அவரோடு கூட போராடுறான். கர்த்தர் காப்பாற்ற நினைக்கிறாரு. நீங்க போய் இந்த வசனத்தை அப்படியே, இந்த காரியத்தை 6ஆம் அதிகாரத்தை அப்படியே பவுல் எழுதுவார். வாசிங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கா, மறுபடி பிறந்துட்டான். கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த இன்னொரு மனுஷன், அதான் புதிய பிறப்பு. நான் மறுபடி பிறப்புங்கிறதும் ரட்சிப்பு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். அவனுடைய பிரமாணத்தின்படி நான் சந்தோஷமா இருக்கிறேன். வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய், என் மனதின் பிரமாணம் உள்ள எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல, கரெக்டா மறுபடி பிறந்துட்டேன், வசனத்தை ஃபாலோ பண்றேன், இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்போ பவுல் நம்மள மாதிரி அவர் எழுதுறாரு, எனக்குள்ள ஆசை இருக்குது, எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது, நான் மறுபடி பிறந்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், எனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன செய்யறாரு, எனக்கு உணர்த்துறாரு, கண்டித்து உணர்த்துறாரு, இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனால் இதை தாண்டி என் மாம்சத்தில் ஒரு பிரமாணம் இருக்கிறது. இது என்ன செய்யுது, நான் விரும்பாததையே செய்கிறது. நான் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும் அது செய்யுது, நான் எதை விட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறேனோ அது செய்யுது. இந்த ரெண்டும் எனக்கு போராட்டமா இருக்குன்றாரு. இதைத்தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. ஆதியாகமத்துல சொல்றாரு. அந்த போராடுற இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு இடத்துல இந்த மாம்சம் என்ன செய்யுது, ஆவிய கேட்க மாட்டேன்னு சொல்லிடுது, அப்படியே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருது, பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துறது. கர்த்தர் பல நேரங்களில் உன்னோடு கூட கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த மாம்சத்துக்கு ஒரு விருப்பம் இருக்குது, மாம்சத்துக்கு நமக்குள்ள ஒரு சுய சித்தம் இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், அது வெறும் நீங்கள் நினைக்கிற பாவம் மட்டும் அல்ல. நமக்கு பாவம்னா என்ன, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, விபச்சாரம், வேசி மார்க்கம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் மட்டுமே நமக்கு பாவமாய் இருக்கிறது. அதல்ல, இதையும் தாண்டி இன்னும் இருக்கு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாததும் பாவம். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று நியமிக்கும் போது உங்கள் மாம்சம் இன்னொன்றை செய்ய சொல்லும். கர்த்தர் உங்களை ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லும் போது உங்கள் மாம்சம் வேறொரு வாழ்க்கையை வாழ சொல்லும். கர்த்தர் ஒன்றை நியமித்து ஒரு பாதையில உங்களை ஓட சொல்லும் போது உங்கள் மாம்சம் இன்னொன்றை செய்ய சொல்லும்.
ஏன்னா மாம்சம் உலகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை செயல்பட சொல்லும். இங்க இருக்கிறதுக்கு பிராக்டிக்கலா அதுதான் சரின்னு சொல்லும். ஆனால் ஆவி இருக்குதுல்ல, அது பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை செய்ய சொல்லும். அந்த பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இந்த மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி, பூமிக்கு ஏத்த மாதிரி மாம்சம் உங்களை போராட சொல்லும். இப்ப வாசிங்க ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியா கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், நல்ல கவனிங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மாம்சத்தின்படி நடந்து ஆவியை அவங்க அவிச்சு போட்டதுனால கர்த்தர் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களை அழித்து போட்டார்னு வாசிக்கிறோம். அவர்களை என்ன பண்ணிட்டாரு? அழித்து போட்டாரு. மொத்தமா டோட்டல் க்ளோஸ். அவங்கள இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, மனஸ்தாபப்பட்டேன். ஆவியானவர் போராடிட்டே இருக்கிறார். உன்னை சரி பண்ணிடலாம், உன்னை எப்படியாவது கொண்டாந்துடலாம். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மாம்சம் இருக்கு. மாம்ச சிந்தை எனப்படுவது யாதெனில் உங்க எல்லாருக்கும் தெரியும். வாசிங்களேன், கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வந்து வாசிங்க பார்ப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்க சொல்லக்கூடிய எது அதெல்லாம் தாண்டி ஒண்ணு அது உள்ள இருக்கு. அது அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. முதல்ல 5 மட்டும் தான் நம்ம கணக்குல வச்சிருப்போம். பாவத்துல எதை வச்சிருக்கிறோம்? முதல்ல 5 தான் கணக்குல வச்சிருப்போம். திருப்பி வாசிங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, இவ்வளவு மட்டும் தான் நம்ம கணக்குல வச்சிருப்போம். இதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க பில்லி சூனியம் பண்ண போறதில்ல, இது மட்டும் தான் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பில்லி சூனியத்துக்கு அப்புறம் பகை. இதை வந்து மாம்சமாவே நினைக்க மாட்டோம். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவனை கண்டாலே எரிச்சல். எனக்கு அவனுக்கு என்னன்னே தெரியாதுங்க, ஆனா அவனை பார்த்த உடனே அவனுக்கு எரிச்சல் வருது. அடுத்து தொடர்ந்து விரோதிக்கிறவங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. விரோதம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்துல விரோதியே இல்லைம்பார். அது சாதாரணமா சொல்ல முடியாது, பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு முன்பாக பொய் சொன்னா அது பொய்யாயிரும். அவர் அழகா சொல்லுவார், எனக்கு விரோதியே இல்லை ஜெகன் அப்படிம்பார். ஏன்னு சொன்னா அவங்க என்ன பகைச்சாலும் நான் பகைக்க மாட்டேன்பார். எனக்கு அது தேவையே இல்லைம்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் விரோதிக்கிறது அவங்க விரோதிக்கிறாங்களா இல்லைன்னு அவங்க ஆவிக்கு உட்பட்டது, அது அவங்க இஷ்டம். அவங்க உங்க மேல பொறாமையா இருக்கிறாங்களா, அந்த லிஸ்ட்ல எல்லாம் அவங்க இருக்கிறாங்களான்றது அவங்க இஷ்டம். உங்களுக்குள்ள இல்லைன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவன் லஞ்சம் வாங்குறான்ன்றது அவனுக்கு உள்ளது, நான் வாங்கலைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இம்பார்ட்டன்ட். எனக்குள்ள அவன் மேல பகை இல்லை, அவன் உன்னை பகைக்கிறான், அது அவனுடைய இஷ்டம். சவுல் தாவீதை கொல்ல வழி பார்த்தார், அது அவருடைய இஷ்டம். பொறாமை, கொலபாதகம் எல்லாம் இருக்கு. ஆனா தாவீது ஒரு நாளும் சவுலை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. தாவீதை ஒரு நாளும் சவுலை பகைக்க வேண்டும் என்று நினைக்கல. அவன் மலஜலம் கழிக்க போகும்போது அவங்ககிட்ட இருக்க காரியத்தை எடுத்துட்டு வந்துட்டு சொல்றான், நான் நினைச்சிருந்தா உன்னை கொண்டு இருக்கலாம், ஆனா நான் உன்னை கொல்லலை, ஏன்னா எனக்கு உன் மேல விரோதம் கிடையாது சொல்லி அனுப்புறான். உடனே அவன் சொல்றான், ஐயோ நீ என்னை பார்க்கணும், அவன் திருப்பி பகைக்கிறான். பகை இது எல்லாமே உங்கள் ஆவிக்கு விரோதமாய் போராடுறது. நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சிலர் மேல நமக்கு ஒரு பொறாமை இருக்குது, சிலர் மேல நம்ம பகை இருக்குது, சிலர் செய்யற காரியங்களை பார்த்து அவங்க மேல உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்கு, கசப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களால நான் செய்யறேன், அவங்க தான் காரணம் அப்படின்னு. கர்த்தர் சொல்றாரு, அவன் செஞ்சுட்டு போட்டோம், உனக்குள்ள அது இல்லாம பாத்துக்க, நீ அதை செய்யாம பாத்துக்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் செஞ்சதுக்கு ஆக்கின தீப்ப அவன் அடைப்பான், ஆனா உனக்குள்ள அது வந்துருச்சுன்னு வச்சுக்க, அது உன்னை ஒரு நாள் கொன்று போடும். உன் ஆவியும் உன் மாம்சமும் போராட தொடங்கும். சில நேரத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்சலோம் கூட அகிதாபேல் போய் சேர்ந்து கொள்வார். அகிதாபேல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாவீது, பத்சேபால், உரியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொந்தக்கார ஃபேமிலி. ஸோ இப்போ இவருக்கு வந்து தாவீது மேல ஒரு வெறி இருக்கு, அல்லது ஒரு கோபம் இருக்கு. ஆனா ராஜா ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு கசப்பு இருக்குது. என் ஃபேமிலிக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்துல இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு. பிரச்சனை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் போய் என்ன பண்றாரு, அப்சலோம் கூட சேர்ந்துக்கிட்டு தாவீதை கொல்றதுக்கு வழி தேடுறாரு. பயங்கரமான ஆலோசனை கொடுக்கிறாரு. வேதம் சொல்லுது, அகிதோப்பேலின் ஆலோசனை எப்படி இருந்துச்சா? தேவனுடைய ஆலோசனை போல இருந்துச்சு, பயங்கரமான. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவமாக்கி போட்டார். என் குடும்பத்துல நீ ஒரு பிரச்சனையை பண்ணிட்ட, நீ மோசமானவன், உன்னை பிளான் பண்ணி கவுக்குறேன் பாரு, உன்னை ஒழிச்சு கட்டுறேன் பாரு. ஆனா கர்த்தருடைய பார்வையில தாவீது கிட்ட நான் கணக்கு வாங்கிக்கிறேன். தாவீதை நான் என்ன பண்ணிடுறேன், என்ன நியாயம் தீர்க்கணும் அதை தீர்த்துக்கிறேன், நீ அந்த வேலையை செய்யக்கூடாது, அது உனக்குரிய வேலை இல்லை. கடைசியில பாருங்க, தாவீதை கர்த்தர் பழி வாங்கிட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையை கொன்று போட்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்சலோமையும் கொண்டு போட்டாரு, அதுவும் இருக்கு. தாவீதை நியாயம் தீர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தாவீது மன்னிப்பு கேட்டாரு, கர்த்தர் தாவீதையும் மன்னிச்சிட்டார்.
நியாய தீர்ப்பும் தண்டனையும் கொடுத்துட்டாரு, மன்னிக்கும் செஞ்சுட்டாரு. இப்ப விஷயம் என்னன்னா, தாவீது தப்பிச்சிட்டான். மாட்டினது யாரு? அகிதாப்பேல். இந்த அகிதாப்பேல் மேலதான் பல நேரத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியை உனக்குள்ள வெளிப்படுது. கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, உன் கோபத்துக்கு நியாயம் இருக்கு. நீ சொல்லும் போது சொல்ற, எனக்கு நியாயம், அவங்க இப்படி பண்ணது தப்பா இல்லையாங்க, அப்ப எனக்கு கோபம் வருமா வராதா? கர்த்தர் சொல்றாரு, நியாயம் இருக்கு, கோவப்படாத. இப்ப ஏசு சொல்றான்னு வச்சுக்கோங்க, இவனுங்க பண்ணதெல்லாம் என்ன பிடிச்சாங்க, என்ன நல்லது பண்ண வந்தா அடிச்சாங்க, உதைச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, இவனுங்களை அழிக்கிறதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கு. இப்ப நான் அழிக்கிறதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நியாயம் இருக்கா இல்லையா என் பக்கம்? ஆண்டவர் உலகமே சொல்ல, ஆமா நியாயம் இருக்கு, நீங்க இஸ்ரவேலை அழிச்சு போடலாம், தப்பே கிடையாது, அவ்வளவு நியாயம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய மாட்டேன், நான் செய்தால் நான் மாம்சமாக இருப்பேன். இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று ரோமர் 8:29 சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்ன? என் ஆவியோடு கூட நான் இசைந்து போகுதல். ஆவியானவர் ஆப்போசிட்டா சில நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து அது உலக பிரகாரமா கரெக்டா இருக்கும், நியாயமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், வேணாம் விட்டுரும்பார், இது உனக்கு வேண்டாம், நீ பண்ணு உன் வேலையை. ஏன்னா அது உன் தரிசனம், உன் அழைப்பும், உன்னுடைய காரியத்துக்கு அது ஓடுறதுக்கு தடையா இருக்கும். நீ இங்க மாம்சத்தோடு செயல்பட்டு இந்த உலகத்துல நீ நியாயவான், புத்திமான் அல்லது ரொம்ப நல்லவன்னு பேர் வாங்கறதுக்கு இங்க வரல. பரலோகத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமன்னு பேர் வாங்க நீங்களானு வந்திருக்கிறோம். இந்த வேலையை ஆவியானவர் நமக்குள்ள செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன், ஆனா உன் மாம்சத்தை விட்டு நீ வெளியே வர மாட்டேங்கிற, அது போராடிக்கிட்டே இருக்கு என் கூட உட்காந்துக்கிட்டு, நான் சொல்ல 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 நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. சில நேரங்களில் கர்த்தர் திருப்பி சொல்றேன், இது பாவத்துக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல, இது பாவத்துக்கும் பொருந்தும். சில பாவங்களை கர்த்தர் விட சொல்றாரா, விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி ஒருவேளை நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன், அந்த பாவத்தை உங்களால விட முடியாத அளவுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருப்பீங்க. நான் இருந்திருக்கேன், அடிக்ட் ஆயிருப்பீங்க. அப்போ கர்த்தர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணுதான், நீங்கள் விட முடியாட்டியும் பரவாயில்ல, போய் முழங்கால் போட்டு அறிக்கை பண்ணுங்க. முதல்ல இப்படி ஒரு தகப்பன்ட்டையோ அல்லது ஒரு டாக்டர் கிட்டையோ ஒரு நோயாளி சொல்ற மாதிரி சொல்லுங்க, என்னால இதை விட முடியல, ஆனா எனக்கு ஆசை இருக்குது, நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. நான் பரலோகத்தை முன்னிட்டு தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறேன், அதுல இருந்து விடுதலை ஆவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எப்படி விடுதலை ஆக்கினார் உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷனால முடியாததுக்கு தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆவியானவருக்கு பேரே விடுதலையின் ஆவியானவர். மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நான் உடனே பாவம் ஈஸி தான், ரொம்ப தட்டி விட்டு போயிடலாம் இல்ல, கஷ்டம். நிறைய நேரங்கள்ல சில பாவங்களை விடுவது கஷ்டம். ஏன்னா அது சின்ன வயசுல நமக்குள்ள வந்திருக்கோம், சிந்தனையில இருக்கும், நம்முடைய மாம்சத்தை முழுவதுமாக ஆளுகை செஞ்சிருக்கோம். நான் நினைக்கிறேன் விட முடியல. கர்த்தர் சொல்றாரு, உன்னால முடியும். அதுக்கு ஒண்ணு நீ செய்ய, அந்த பாவத்தோடய போ ஆண்டவர்கிட்ட, குஷ்டரோகியோடய போ, பாவியாவே வா. ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா? அந்த கேள்வி அவர் கேட்பாரு. அந்த கேள்விக்கு மட்டும் ஆமான்னு சொல்லுங்க. தேவ சமூகத்துல போய் உட்காந்து சொல்லுங்க, நான் விடுதலையாக விரும்புகிறேன். அறிக்கை பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் மாம்சத்திலிருந்து நான் விடுபடுறேன். இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போதே மாம்சத்தை ஜெயிக்க ஆசைப்படுறீங்கன்றத நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. முழு இருதயத்தோட சொல்லணும். சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிறவர், அந்த மாம்சத்தை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுப்பார். இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் உங்களை உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்பட மாட்டார், உங்களை உண்டாக்கினதுக்கு சந்தோஷப்படுவார். ரெண்டையும் நீங்க செய்யலாம். ஆவியானவரை சந்தோஷமும் படுத்தலாம், ஆவியானவர் என்ன பண்ணலாம், துக்கமும் படுத்தலாம். அப்ப நல்லா கவனிச்சு கொண்டீங்கன்னா, கர்த்தர் உங்கள் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். அந்த ஆவியை நீங்க ஜெயிக்க கூடாது, ஆவி உங்க மாம்சத்தை ஜெயிக்கணும். முதலாவதாக ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இரண்டாவது கர்த்தர் எங்க அவர் துக்கப்பட்டார் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். என் வார்த்தைகளை. இரண்டாவது கர்த்தர் எப்ப மனஸ்தாபப்படுறார் தெரியுமா? இப்ப கர்த்தர் தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். யோசித்து பாருங்க, ஜனங்கள் ராஜா கேட்கிறாங்க. ராஜா கேட்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, சாமுவேல் ரொம்ப துக்கமா இருக்கிறார். இந்த காரியம் சாமுவேலுக்கு துக்கமா இருந்தது. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள். நான் ராஜாவா இருந்தபடி என்ன பண்ணிட்டாங்க? ஸோ கர்த்தருக்கு அதுவும் துக்கமா தான் இருக்கு. என்னடா இவனுங்க என்ன ராஜாவா இருக்காதபடி தள்ளிட்டாங்களே. சரி, அவங்க என்ன கேட்கறாங்க? ஒரு ராஜாவை கேட்கறாங்க. சரி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டார். இப்ப ராஜாவை கர்த்தர் யார் கொடுத்தானா? கர்த்தர் தான் கொடுத்தாரு. சமஸ்த இஸ்ரவேலிலே சவுலை போல ஒரு உயரமான ராஜா கிடையவே கிடையாதான்.
நல்ல டேலண்டட் ஃபெலோ, ரொம்ப நல்லவன் அவன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி நல்லவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப நல்லவன் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. கர்த்தர் கெட்டவனை செலக்ட் பண்ணி கொடுக்கல, நல்லவனை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு எல்லாம் கவனிச்சிங்கன்னா, இவங்க ராஜா கேட்டவொன்னே அவருக்கு என்ன பண்ணணும்? கோவப்படணும். என்ன கோவப்படணும்? என்ன தள்ளிட்டு நீங்கள் ஒரு ராஜா கேட்குறீங்களா, கொடுக்குறேன் வாங்க, ஒன்று நாசமாக்க போகிறான் அப்படி தானே சொல்லணும். ஆனால் கர்த்தர் அப்படி கொடுக்கல, தி பெஸ்ட் ராஜாவை கொடுத்தாரு. ஆனால் சொல்கிறாரு, அந்த ராஜாவுக்கு சில மனுஷனுக்கே ஒரு சுபாவம் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் அவன் செய்வான்றதையும் சொல்லிடு. என்ன சொல்லிடு? அந்த சுபாவத்தை செஞ்சிரு. ஆனால் நான் தி பெஸ்ட் கிங்கை கொடுக்குறேன், நல்ல ராஜாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுலை கொடுக்குறாரு. சவுல் நல்ல ராஜா, மாற்று கருத்தே கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப பெஸ்ட். ஆனால் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, சவுலை ராஜா வைக்கிறது எனக்கு எப்படி இருக்கிறது? மனஸ்தாபமா இருக்கு, துக்கமா இருக்குது. ஏன், என்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 15, 11 வாசிங்க. நான் சவுலை ராஜா வைக்கிறது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. நான் சவுலை ராஜா வைக்கிறது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்ப என்ன வார்த்தையை நிறைவேற்றாம போனா அப்படின்னு அந்த சம்பவத்தை படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அமலேக்கிய ராஜாவை கர்த்தர் வந்து கொல்ல சொல்றாரு. அமலேக்கிய ராஜா மட்டும் இல்ல, அவங்ககிட்ட இருந்து எந்த பொருளையும் எடுக்காத, எல்லாத்தையும் கொன்னுடு அப்படிங்கிறார், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு அப்படிங்கிறார். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இவர் போய் என்ன பண்றாரு? ராஜாவையும் ஆடு மாடையும் வச்சிடறாரு. யாரு வச்சிடறாரு? சவுல் வச்சிடறாரு. வச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, சவுல் வந்து இப்படி பண்ணது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, அவனை ராஜாவை இல்லாத நான் தள்ளிட்டேங்கிறார். இப்போ சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்து என்ன பண்றாரு? ஆடு மாடையெல்லாம் வெட்டி ராஜாவையும் வெட்டி போட்டுறாரு. வேலை முடிஞ்சிருச்சு, அந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நியாயமா வேலை முடிஞ்சிருச்சு, சவுலை மன்னிச்சிடலாம் இல்லையா? சவுலை என்ன பண்ணிடலாம்? மன்னிச்சிடலாம். ஆனால் சவுலை மன்னிக்கல கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, அவனை தள்ளு, அவனை விட்டுரு, அவனை வேற ராஜாவை கொண்டாந்துடலாம், இவன் வேணான்றாரு. அப்படி என்ன சவுல் பண்ணான்? சரி, அவன் ஆடு மாடு மேல ஒரு ஆசைப்பட்டான். எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறார்? எத்தனை பேர் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார்? அப்படி இருக்கும்போது ஏன் சவுலை மட்டும் மன்னிக்கல? ஏன் அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டாரு? இதுமாதிரி ராஜா அவனை பத்தி பேசாத, அவனை தள்ளிடு. வசனம் சொல்லும், சவுலுக்காக சாமுவேல் துக்கமாக இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, எது வரைக்கும் நான் தள்ளின சவுலுக்காக நீ துக்கமாக இருப்ப? நீ வா, வேற ஒருத்தன் ராஜாவை நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு சவுல் மேல கோபம் வரத்துக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு சவுல் துக்கப்படுத்திட்டான். என்ன துக்கப்படுத்திட்டான்? வசனத்தை ஃபாலோ பண்ணாததா அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான கர்த்தருடைய விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 2வது ஆஃப்ல இருந்து இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 2வது பகுதியிலிருந்து அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். யாத்ராகமம் 17ல இவங்க நடந்து வராங்க. வரும்போது அமலேக்கியர் என்ன செய்யறாங்க? 8வது வசனத்துல இருந்து அமலேக்கியர் வந்து என்ன செய்யறாங்க? ரெவிதீமில இஸ்ரவேலோட கூட யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தத்துல மிக முக்கியமான காரியம் நடக்குது. அங்க ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 16வது வசனம் வாசிங்க. 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று. கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். இந்த யுத்தம் எப்ப முடிவுக்கு வரும்? 14வது வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். அமலேக்கை வானத்தின் கீழிராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, சவுல் மூலமாக நிறைவேறணும். இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் நிறைவேற்ற போறது யாருக்கிட்டனா, சவுலை வச்சு. இப்போ கர்த்தர் இதை சொல்லும் போதே சவுல் பிளான்ல இருக்கான். அவன் பிளான், கர்த்தருடைய பிளான்ல யாருக்கா? சவுல் வந்துட்டார். இப்போ கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு, இவனை ஒரு நாள் டோட்டலா பூமிக்கு இல்லாதபடி க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. நடந்தது என்ன? இப்போ அந்த நாள் வருது, அந்த டே வருது. கர்த்தர் சொல்றாரு சவுலுக்கிட்ட, அமலேக்கிய ராஜால இருந்து மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணு. அதுக்கு முன்னாடியே சொல்லுவாரு, நான் வந்துட்டு சொல்லி இருக்கிறேன், பூமியில நிக்கிரகம் பண்ணுவேன் இருக்கிறேன், அதனால இதை செய்யறேன்னு சொல்லுவாரு. ஆனால் சவுலுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம், அவன் சவுலுங்கிறவன் உருவாக்கப்பட்டதே அதுக்குதான். சவுல் மேல உள்ள அபிஷேகம் எதுக்கு? அமலேக்கை க்ளோஸ் பண்றதுக்கு தான் அந்த பிளான். அவன் செய்ய வேண்டியதான வேலை, ஊழியம், அபிஷேகம் எல்லாம் தான். அதை அவன் செய்யாம போனதுனால இப்போ அவன் செய்யலன்னா என்ன ஆகும்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாது. அவனை சொல்லி சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நடக்காது. கர்த்தர் சொன்னது நடக்காட்டி எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. இப்ப சவுல் அதை மாத்த விரும்புறான். சவுல் கொலை பண்ணல, அமலேக்கிய ராஜாக்களை க்ளோஸ் பண்ணலன்னா, இப்ப கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன செய்யாது? நடக்காது. நடக்கலன்னா கர்த்தர் சொன்னது தப்பா போயிடும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற மிக முக்கியமான பொறுப்பு. ஏறக்குறைய ஒரு 300-400 வருஷம் கழிச்சு இது நடக்குது.
கிட்டத்தட்ட 300 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய ஆள் யாரு? சவுல். இது அவன் செய்யல. இப்ப செய்யலன்னா கர்த்தர் சொல்றாரு, மனஸ்தாபப்பட்டார். ஏன் மனஸ்தாபப்பட்ட? நான் உன்னை உருவாக்குனதை எதுக்கு தெரியுமா சவுல்? இந்த நாளுக்காக தான். இதான் உன் மேல உள்ள அபிஷேகம். எவ்வளவு பெரிய வார்த்தை! என் வார்த்தையை பூமியில நிறைவேற்றுற மனுஷன் நீ. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுறதுங்கிறது வேற, கர்த்தருடைய வார்த்தையை மனுஷன் நிறைவேற்றுறங்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு தான் கர்த்தர் சவுலை வச்சார். ஆனா சவுல் அந்த ஆடு மாடு மேல ஆசைப்பட்டு, அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும், என் மேல அதுக்கு தான் அபிஷேகம் இருக்கு, அதை புரிஞ்சுக்காம விட்டான்ல. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு ஒரு ஆடு மாடு, அந்த கொழுமையான செழுமையான ஆடு மாடுன்னு இருக்கே. ஆனா போனது ராஜ்யபாரம், அபிஷேகம் போயிடுச்சு. இதுக்கு தான் கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு. இதே காரியம் தான் இப்போ நடக்குது. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் அபிஷேகிச்சது ஒரு நோக்கத்தோடு கூட. ஆவியானவர் உங்களை வேறு பிரிச்சது, தேர்ந்தெடுத்தது, அபிஷேகிச்சது, அழைத்தது, சபைக்குள்ள வச்சு உருவாக்குறது, எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் இருக்கு. காட்ஸ் பிளான். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை உருவாக்கினார். ஆனா அந்த நாள் வரும்போது யோசிச்சு பாருங்க, உங்களை ஒரு விஷயம் செய்ய வைக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணுன்றதுக்காக கர்த்தர் என்ன உருவாக்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நானு இதுக்கு என்னை எப்படி உருவாக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 52 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாயின் கருவுல உருவாக்கணும். தாயின் கருவில் என்ன செய்யணும்? உருவாக்கணும். அங்கிருந்து பத்திரமா தாங்கி பிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடிக்கணும். 365 நாள் 24 மணி நேரமும் தாங்கி பிடிக்கணும். தாங்கி பிடிச்சு சரியான நேரத்துக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், உள்ள வர வைக்கணும். தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வரணும், வந்து பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பணும். இந்த பிரசங்கத்தை நான் பண்ணணும்னா இந்த பைபிளை நான் எத்தனை தடவை படிக்கணும்? இதுக்கு முன்னாடி பைபிளுடைய அறிவு எனக்கு வரணும். அதுக்கு என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் உட்கார வச்சு, அதுக்கு ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி, எனக்கு அதுக்கு பரிசுத்த ஆவியினர் கூட இருந்து வழி நடத்தி, இவ்வளவும் படிக்க வச்சு, இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு பண்றதுக்கு 52 வருஷமா கர்த்தர் ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறார். சொல்றது புரியுதா? நீங்க சொன்னீங்க தெரியுமா இங்க வருவதுக்குன்னு சொல்லி, இதை நம்ம சாதாரணமா சொல்றோம்ல. ஆனால் இதுக்கு 52 வருஷம் பரலோகம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. என்ன எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணுது. உங்களை பண்ணணும், என்ன பண்ணணும், தம்பி அதுக்கு உருவாக்கணும், எல்லாரையும் உருவாக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நீங்க நடத்தணும். இதுக்கு ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணிருக்கு. இவ்வளோ ரெடி பண்ணி வந்து பந்தலை போட்டு எல்லாம் வந்து உட்காந்துட்டு, தம்பி வந்து என்ன கூப்பிட்றாரு 10 மணிக்கு, அண்ணே மீட்டிங் ரெடி ஆயிடுச்சுண்ணே வாங்கினே அப்படின்னா, தம்பி கொஞ்சம் டயர்டா இருக்கு தம்பி, ஈவினிங் மீட்டிங் வரட்டுமா, காலையில நீங்களே பாடி முடிச்சிடுங்க அப்படின்னா, தம்பி என்ன பண்ணிடுவாரு? இதுக்கு மேல அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு அவரும் வந்துடுவாரு, மீட்டிங்கை நடத்திடுவாரு. அங்க படுத்தோம்ல, அங்கேயே அபிஷேகம் முடிஞ்சிருச்சு, அங்கேயே வேலை முடிஞ்சிருச்சு. அங்க வந்து சொல்லுவார் சாமுவேல்கிட்ட, இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாரு, அந்த பையன் அங்கேயே தூங்கட்டும், அவனை ரூம்லயே வச்சு அடக்கம் பண்ணு, நம்ம வேற ஆள் அபிஷேகம் பண்ணிடுவோம். யாரை பண்ணுவோம்? கூப்பிட்டா ஓடி வந்து சொன்னபடி பிரசங்கம் பண்றாமல்ல, அவனை வர வச்சிருவோம். இதுதான் அங்க நடந்துச்சு நம்ம காலத்துல. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொன்னேன். பல நேரங்களில கர்த்தர் நம்மை அப்படித்தான் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களை கொண்டு செய்வது அவருடைய பிளான். ஆண்டவர் உங்களை எங்க போகணும், என்ன பண்ண வைக்கணும், உங்களை கொண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வர்றதுனால, இதுவும் உதாரணம் தான். நான் வர்றதுனால இங்கே ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாரு வச்சுப்போம். அவர் ஒரு நாள் ஊழியக்காரனாக மாறி ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை ரட்சிக்கிற பில்லிகிரகமா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய பிளானை யார் கொலாப்ஸ் பண்றது? நான் பண்ணிடுவேன். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எனக்கு பதிலா இன்னொரு ஆள் சாமுவேலை வச்சு பேசி அவரை ரட்சித்துருவாரு, அதை ரெடி பண்ணிடுவாரு, அந்த பில்லிகிரகம் உருவாயிருவாரு, அது நடந்துரும். ஆனா இந்த பிளான்ல இருந்து யார் வெளியே போயிட்டா? நான் வெளியே போயிட்டேன். அதே மாதிரிதான் உங்களுக்கும் பொருந்தும். பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணது அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. ஏதோ விளையாட்டுக்காக ஆவியானவர் செய்யல. எப்போ உங்க மேல வச்ச அந்த பர்டிகுலர் பிளான் நீங்க அசட்ட பண்றீங்களோ, எப்போ அதை விட ஆடு மாடுக்கு இம்பார்ட்டன்ஸ், உலகத்துக்கு, மனுஷனுக்கு, பணத்துக்கு, உலகத்துல உள்ள பொருளுக்கு, அல்ல உலகத்துல உங்க உள்ள நம்ம போன பாயிண்ட்ல பார்த்தோமே நம்மளுடைய மாம்சம், அது சொல்லும். அதெல்லாம் முடியாது. சில நேரங்களிலே நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது, நம்ம விரும்பின மாதிரி இருக்காது. கர்த்தர் நம்மளை ஆனா அழைத்து கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பின்னாடி தான் ஓடணும். அதுதான் நம்ம பிரதானம். சுத்தி இருக்கிற ஆடு மாடு, அமலேக்கிய மாடு, வெள்ள பார்க்கறதுக்கு கொழுமையானவைகள், செழுமையானவைகள். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய நினைத்த போது, அபிஷேகித்திருக்கும் போது, அதை வேற எதுக்காகவும் நீங்கள் அசட்டை பண்ணுவீர்களானால் கர்த்தர் சொல்வாரு, இவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன், இவனை ஊழியக்காரனாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன், இவனை இந்த அபிஷேகத்தை, இந்த காரியத்தை இவனுக்கு கொடுத்ததுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். காரணம் என்ன? உயிரே போனாலும் செய்யணும். அதை
கர்த்தர் சொல்லிட்டாரா, நோ அதர் வேர்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் 99.99. ஒரு ஊழியத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்துக்கு போகும்பொழுது முதல் 2 நாள் மீட்டிங், முதல் நாள் மீட்டிங் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு எனக்கு ஒன்றும் பெரிய அடியெலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மட்டும் கொஞ்சம் தலையில் வீங்கிருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் மறுநாள் சொல்லிட்டேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னை கூட்டிகிட்டு போனார் ஒருத்தர், அவர் தான் கூட்டிகிட்டு போனவர். அவருக்கு செம்ம அடியே, தலைகளை கை கால் எல்லாம் அடி. அப்புறம் மறுநாள் ஊழியம் முடிஞ்ச உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஏன் வரல அப்படின்னாரு. வரலையா, நீங்கள் போனீங்களான்னு கேட்டேன். நான் போனேன் பிரதர்னு. இல்லையே, உங்களுக்கு கை தலை எல்லாம் அடியாச்சேன்னு. அவர் சொன்னார், ஒரு நாள் தானே பிரதர், முடிஞ்சிச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன், ஊழியத்தை முடிச்சிட்டேன், அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பிரதர்னாரு. ஆவியானவர் சொன்னார், போக முடியாதவனே போயிட்டான், உனக்கு என்ன இப்ப, நீ உட்காந்தானே இருக்க, நீ காரணம் சொல்ற தலையில அடின்னு, ஆனா 7 இடத்துல அடிபட்டவன் அங்க நிக்கிறான், நீ போக முடிஞ்ச ஆளு. அன்னைக்கு ஆவியானவர் நல்ல வேளை ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரு. இதான் லாஸ்ட். இன்னொரு வாட்டி உன்னால போக முடிஞ்சு நீ போக முடியலன்னா உன் அபிஷேகத்தை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னா 99% ஓடி போயிடுவோம். என்ன நினைப்பேன்னா, போய் அங்கே செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் போக முடியல, வேற வழியில் படுத்துட்டோம்னா அது ஒன்றுமே செய்ய முடியாது, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம படுத்துட போகிறோம், அவ்வளோதான். நமக்கும் தேவனுக்கும் உள்ளது தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணது அந்த நாளுக்காக தான். கர்த்தர் அன்னிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கிறார். நம்மளை கொண்டு ஒரு சார்ட் போட்டு வச்சிருப்பாரு, இதை கொண்டு இவனை செய்யணும் அப்படின்னு நம்ம லைஃபுக்கு வச்சிருப்பாரு. ஏதோ 2 நாள் நல்லா செஞ்சுட்டு நான் தான் 2 நாள் நல்லா மினிஸ்ட்ரி பண்ணிட்டேனே, ஒரு 2 நாள் பரவாயில்ல ஆண்டவர் பொறுத்துப்பாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது நம்ம மேலே விழுந்த கடமை, டைம் டேபிள், அதை மொத்தமாக செஞ்சு முடிச்சு பரலோகத்தில் போய் தான் ரெஸ்ட்டு, அப்போ எடுத்துக்கலாம். இங்கே நிறைய பேர் அந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ணுறது, நீங்கள் மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறதுங்கிறது கர்த்தருடைய அபிஷேகத்தை அசட்டை பண்ணுறதுக்கான அர்த்தம். முடியலன்னு திரும்பி சொல்கிறேன், முடியலன்னா வேற, அது வேற விஷயம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை யூ மஸ்ட் டூ, நீங்கள் செஞ்சே ஆகணும். அது என்ன வேணா அதுக்கு நீங்கள் காரணம் சொல்லலாம், பரலோகம் ஒத்துக்கவே. அந்த வேலையில் இங்கே கிடையாது. பல நேரங்களில் ரொம்ப முடியல, வேற வழியே கிடையாது, ஐசியூவில் இருக்காங்கன்னா நீங்கள் கூட இருந்தால் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுத்துருக்க அழைப்பு, ஊழியம், நிறைய பேர் இந்த மாதிரி தங்களை அழைப்பை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். சவுல் மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. நாம அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. அந்த அபிஷேகம் போச்சுன்னா கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நான் மாற்றி சொல்கிறேன், ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்கள் நிமித்தம் ஆவியானவர் சந்தோஷப்படுவார். அதுக்கு நடுவில் அவன் செஞ்சுட்டான்டா, அவனால் முடியாதுன்னு தெரியுது, ஆனால் அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டான், வெள்ள உடம்பு சரியில்லாமல் இருக்கு, படுத்து கிடக்கு, ஆனாலும் ஓடி போய் அந்த மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டான். அவன் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆவியானவரை துக்கப்படுத்துறதும் ஆவியானவரை சந்தோஷப்படுத்துறதும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிகிறதுல இருக்கு. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, கர்த்தர் இப்பொழுது மிகவும் துக்கப்பட்டு, 2 இடத்துல தான் இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கும். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று அவர் மார்த்தாள் மரியாள் லாசரை எழுப்ப போகும்போது கர்த்தர் கண்ணீர் விட்டார்னு இருக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏன் கர்த்தர் அழுகிறார்னு இருக்கு இந்த இடத்துல. 19ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 41வது வசனம், அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அந்த நகரத்தை, எருசலேமை பார்த்து அழுகுறார் ஆண்டவர். இப்ப சொல்றாரு, அவ்வளோ துக்கம் இருதயத்தில் ஆண்டவருக்கு. அழுகுறாருன்னா பாத்துங்களேன், நமக்கு எப்போ அழுக வரும், துக்கம் கண்ணீர் எப்போ வரும், நம்ம கவலை அடைஞ்சு துக்கம் வந்தாதான் நமக்கு என்ன வரும், கண்ணீர் வரும். கர்த்தர் சொல்றாரு, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. இது எப்போ, இந்த சம்பவம் எப்படி நடக்குது, ஏன் அவர் அழுதார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி அதுக்கு நடக்க போற விஷயத்த சொல்றாரு. அந்த 42வது வசனத்துல இருந்து 44வது வசனம் வரைக்கும் அதுக்கு நடக்க போறதை நினைச்சு கர்த்தர் சொல்றாரு, நடக்க போறதை நினைச்சு. இப்போ கர்த்தர் கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசி இருக்கிறார், யூதர்களோட பேசி இருக்கிறார், எத்தனையோ காரியங்களை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், மனம் திரும்புன்றார். இப்போ அவருக்கு நல்லா தெரியுது, டோர் க்ளோஸ் ஆகுது. என்ன தெரியுது, டோர் க்ளோஸ் ஆகுது. இதுக்கு மேல இவனுக்கு டோர் ஓப்பன் இல்ல, பினிஷ் அப்படிங்கிற இடத்துக்கு கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க அவர் சொல்றாரு, 42வது வசனம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நான் உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் இனிமேட்டு உனக்கு சான்ஸ் இல்லைங்கிறார். உனக்கு இதுவரைக்கும் இருந்த ஓப்பன் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் உன் மேல வச்சிருந்த அந்த அபிஷேகத்துக்காக நான் காத்திருந்தது, உன் மேல நீ திருந்திருவேன்னு சொல்லி உனக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பேசினேன், உனக்காக நான் வந்து இறங்கி மாம்சமும் ரத்தமா வந்து நிக்கிறேன். ஆனால் நீ எல்லாத்தையும் தள்ளிட்ட. உனக்கு கிடைச்ச சான்சஸ் எத்தனையும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இப்ப கர்த்தர் எப்ப துக்கமாறாருன்னா, என் கண்ணுக்கு முன்னாடி நீ அழிய போற, என் கண்ணுக்கு முன்னாடி உன்னை நாசமாக்க போறாங்க, நான் பார்க்க போறேன். பின்னாடி சொல்றாரு, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருப்பி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நியாய தீர்ப்பை பத்தி பேசுறார். எருசலேமுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பத்தி பேசுறார். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை போல பொறுமையான தேவனை உங்களால பார்க்கவே முடியாது. அன்பான தேவனை பார்க்கவே முடியாது. மன்றாடுகிற தேவனை பார்க்க முடியாது. அவர் உட்கார்ந்து பிதா கிட்ட மன்றாடிக்கிட்டே இருப்பார். ஒரு ஓமை சொல்லுது, பிதா சொல்றாரு, எதுக்கு இந்த மரம் வெட்டி போடு அப்படின்றாரு. ஆனா தோட்டக்காரர் சொல்றாரு, எஜமான் பார்த்து, இந்த மரம் இந்த வருஷத்தில் இருக்கட்டும், ஒரு வருஷம் கொடுங்க, ஐ வில் ட்ரை, ஒரே ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கறேன், அதை கொத்தி எரு போட்டு பார்க்கறேன், இட்ஸ் a last chance, ஒரு வருஷம் எனக்கு கொடுங்க. அந்த மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ற ஆண்டவர். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு துக்கமா சொல்றாரு, உன் சான்ஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீ என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியலையே, உன்னை இப்படியெல்லாம் உன்னை நாசம் பண்ண போறாங்களே. அநேகரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உனக்கு கர்த்தர் கொடுத்ததான வாய்ப்பு முடிவடைகிறதான பின் பாயிண்ட்ல வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ முறை கர்த்தர் உங்ககிட்ட பேசி 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 கர்த்தருக்கு தம்முடைய பிள்ளைகளை சத்ருவின் கையில ஒப்படைக்கணும்னு ஒரு நாளுக்கு ஆசை கிடையாது. பாருங்க, யோபுக்கும் உத்தமனும் சன்மான் நீதிமான் அவனை போல ஒருத்தனும் கிடையாது. இப்போ பிசாசு வந்து சொல்றான், சும்மாவா நீங்க நீங்க அவனை சுத்தி எல்லாம் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க, எல்லாம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா சோதிச்சு பாரு, ஆனா ஜீவனை மட்டும் தப்ப விட்டுரு, அவனை ஒண்ணும் பண்ணிடாத, சரீரத்தை மட்டும் தொடு, வேற எதையும் ஃபர்ஸ்ட் அதுவும் கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அவன் சொல்லுவான், எல்லாத்தையும் நீங்க தான் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்களா, சரி எல்லாத்தையும் தொடு, ஜீவனை விட்டுரு. நாம ஒரு நாளும் சாகணும், ஒரு நாளும் கொண்டு போடணும் அல்ல, நம்ம அது கர்த்தருக்கு பிரியமானது கிடையவே கிடையாது. எந்த சூழ்நிலையிலையாவது உன்னை காப்பாத்தி வாழ வைக்கணும்னு கர்த்தர் நினைப்பார். எப்படியாவது பிழையாம பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போக வேண்டாம், நீ அவங்களை என்ன செஞ்சிடாத, சபிக்க போகாதேன்னு பாரு. ஏன் கர்த்தர் பிழையாம சபிக்க வேணாம்னு சொன்னார் தெரியுமா? பிழையாம பார்த்து ஏன் சபிக்க வேணாம், அவன் சபிச்சா இஸ்ரவேல் சாபமாயிடுன்னு அர்த்தம் கிடையாது. அது பாலாக்கோடைய நம்பிக்கை. பாலாக்கு சொன்னா நீ சபிச்சா என்ன ஆகும், அவங்க சாபம் ஆயிடுவாங்க, உடனே கர்த்தர் அவங்களை சபிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், எங்கடா போய் பிழையாம் சபிச்சு இஸ்ரவேல் சாபம் ஆயிடுமா அப்படின்னா இல்லவே இல்லை. அதுக்கு இல்லை காரணம். கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாம் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்பனா என்ன அர்த்தம்? பிழையாம் போய் சபிச்சா அவங்க சாபமாக்க மாட்டாங்க, பிழையாம் சாபமாயிடும். இப்ப கர்த்தர் அவ்வளவு தூரம் போவேனா, கழுதையை 2 பக்கமா வச்சு நெருக்குனது, அவனுக்கு முன்னாடி நின்னது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கழுதைக்கு முன்பாக நின்றார்னு இருக்குல்ல, உருவின பட்டயத்தோட, இவ்வளவும் எதுக்கு தெரியுமா? பிழையாமை காப்பாத்துவதற்கு, பிழையாம காப்பாத்துறதுக்கு. வேணாம் பிழையாம், நீ போனீன்னா சாபமாயிடுவ, உன்னை கொன்னுடுவாங்க, நீ செத்துருவ. அதே மாதிரி பாருங்க, பிழையாமை மோசே வெட்டி போட்டான்னு இருக்கும், பிழையாம் செத்துட்டான். இப்ப கர்த்தர் தடுத்தது எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேலை காப்பாற்றுவதுக்கு அல்ல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை எவன் சபிச்சாலும் அந்த சாபம் அவன் தலை மேல நிக்காது. உங்களுக்கும் அது வாக்குத்தத்தம் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களை எவன் சபிச்சாலும் அந்த சாபம் உங்க தலை மேல நிக்காது. அதனால அவன் சபிக்கிறான், இவன் சபிக்கிறான், நீங்களும் போய் அவனை சபிக்காதீங்க. அவன் சபிச்சானா அந்த சாபம் அவன் தலை மேலதான் நிக்கும். ஏன்னா கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிக்க. அதனால்தான் நோவா பாத்தீங்கன்னா நிர்வாணத்தை வந்து காம் பார்த்து சொல்லிடுவார் வெளியே. ஆனா நோவா பாத்தீங்கன்னா காம சபிக்க மாட்டாரு. நோவா யாரை சபிப்பாருன்னா காமோடைய பையனை சபிப்பாரு, கானான் சபிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? நோவாவுக்கு நல்லா தெரியும், காம யார் ஆசீர்வச்சிருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். வேலையை விட்டு வெளியே வந்த உடனே சேம் காம் யாபேத் என்பவர்களை கர்த்தர்
ஆசீர்வதிச்சு. கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை நோவா சபிச்சா என்ன ஆகாது? நிக்காது. ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அதான் தெளிந்து, குடி வெறி தெளிந்து, திராட்சரசம் வெறி தெளிந்து நோவா சொல்லுவாரு, கானான் சபிக்கப்பட்டவன். அதோட அர்த்தம் என்ன? நீ பொழைச்சிருவ, உன் பிள்ளை ஜெத்தான். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை யாரும் சபிக்கவே முடியாது. நீங்கள் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்து வீட்டுக்காரன் சபிக்கிறான், எதிர் வீட்டுக்காரன் சபிக்கிறான், மண்ணவாரி உர்றான், தூசிக்கிறான், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிறதான செல்ஃப் சாபம். உங்களை அது எதுவுமே செய்யாது. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகத்துல இருந்து உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். உனக்கு ஆண்டவர் சொல்றாரு வேணாம், உனக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த காரியத்தை செய்யாத, இங்க போகாத, இங்க இரு, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை காப்பாற்ற விரும்புவது. இங்க என்ன ஆகுது? கர்த்தர் சொல்லி 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 ஆண்டவர் அவருடைய சொன்னதெல்லாம் வீணா போகுது. அவரும் உட்கார்ந்து சொல்றாரு பிதா கிட்ட, இந்த வருஷம் இருக்கட்டும், இல்லையே அவன் திருந்திடுவான், அவன் மாறிடுவான். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட என்ன செய்யறாரா? விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் தானே, ஆண்டவர் எத்தனை தடவை உங்ககிட்ட பேசியிருக்கிறார், எத்தனை தடவை பேசியிருக்கிறார். அப்படியே கேட்குறீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே பாவம், அதே காரியம். கர்த்தர் பார்க்கிறாரு, உன்னை நான் ஒப்பு கொடுக்க கூடாது என்று நினைக்கிறேன். சத்துருக்கள் கையில கொடுக்க கூடாது. அவர்களுடைய சூழ மதில் போட்டு உன்னை நெருக்கி உன் பிள்ளைகளை கொன்று உன்னுடைய வீடு கீடெல்லாம் இடிச்சு, இது வேணாம்பா, இந்த நிலைமை உனக்கு வர வேண்டாம். எப்ப துக்கமா இருக்கும் தெரியுமா? உனக்கு இதை கட்டி கொடுத்தது நான் தான். எருசலேமை கர்த்தர் தான் கட்டி கொடுத்தாரு. இஸ்ரவேல்னு ஒருத்தனை உருவாக்குனது கர்த்தர் தான். அவர் தான் எல்லாம் ரெடி பண்ணாருப்பா. அவரே சொல்றாரு, இது உனக்கு நடக்க வேண்டாம். உனக்கு கிடைத்த அது லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. நான் நெகட்டிவா முடிக்க விரும்பல, பாசிட்டிவா முடிக்க விரும்புறேன். அந்த 42வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்காக ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். லாஸ்ட் சான்ஸ். இந்த நாளிலும் நீ தள்ளிட்டினா, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீனா, இப்பொழுதோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அது. இப்பவும் கர்த்தர் கடைசியாய் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன். நான் முதல் பாயிண்ட்ல உங்களுக்கு சொன்னதை திருப்பி சொல்றேன். நீ போய் விட முடியாத காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நிக்கணும்னு நினைக்கிறேன் தான், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு கஷ்டம் வருது, என் இருதயத்துல ஒரு வாதம் வருது, நான் செய்யறது தப்புன்னு எனக்கு புரியுது, ஆனாலும் நான் அந்த ஒரு இடத்துல விழுந்துடுறேன், இப்ப எனக்கு கடைசி சான்ஸ்னு சொல்றீங்க, நான் மனம் திரும்ப விரும்புறேன் நீ சொன்னீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னதை திருப்பி சொல்றேன். கர்த்தர் உனக்கு பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, லாஸ்ட் மினிட் இப்ப சொல்லிட்டாரு ஆகாபு கிட்ட, எலியா கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அவன் செத்தான்னு போய் சொல்லும்பாரு. படுக்கை விட்டு இறங்க மாட்டான், அவன் செத்தான்னு போய் சொல்றது எலியா சொன்னா அப்படியே நடக்கும். மழை பெய்யினா பெய்யும், பெய்யாதனா பெய்யாது, அக்கினி இறங்கினா இறங்கும். எலியாவுடைய வார்த்தையை மாதிரி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் அதை கேட்டு செஞ்சார்னு இருக்கும். எலியாவின் சொல்படி கர்த்தர் செஞ்சார். அப்படியாப்பட்ட ப்ராஃபட் வந்து சொல்லிட்டா, நீ செத்தடா, சோ இனி நோ மோர் சான்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, செத்தேனே அவன் சொல்லிட்டான். ஆனா இப்பவும் கர்த்தர் ஆகாப்புக்கு ஒரு சான்ஸ் வச்சாரு, லாஸ்ட் சான்ஸ். கர்த்தர் சொல்றாரு எலியா கிட்ட வந்து, ஆகாப்பு தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் இப்ப தன்னை தாழ்த்தினா பத்தியா? அவன் ஆக்சுவலா இந்த நிமிஷம் அவன் செத்துருக்கணும். நீயும் சொல்லிட்ட, நானும் ரெடி ஆயிட்டேன், எல்லாம் ஓகே தான், பட் இந்த லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கொடுத்தேன், அவன் மனம் திரும்பிட்டான், அவனை மன்னிச்சிருவோம். நினிவே ஜனங்கள், அவருடைய பாவம் வந்து எட்டினது. யோனாவை அனுப்பிட்டாரு, சொல்லு அவனுங்க செத்தானுங்கன்ட்டு. லாஸ்ட் சான்ஸ். அவர்கள் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. கர்த்தர் அவர்களை மீட்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். God wants to give you the chance. கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். நீ எப்பேற்பட்டாதான் வேதம் சொல்லும், உன்னுடைய பாவங்கள் செக்க செவேர் என்று இருந்தாலும் நம்முடைய ரத்தத்தாலே கழுவி உன்னை வெண்மையும் புதிதுமாய் பரிசுத்தமாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர்கிட்ட சான்ஸ் லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் உண்டு, லாஸ்ட் செகண்ட், ஃபைனல் மினிட் வரைக்கும் உண்டு. இன்னைக்கு அந்த சான்ஸை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப நம்ம கிட்ட கர்த்தர் பார்க்கிற காரியங்கள் அதான். உன்னை நான் ஒரு விசேஷித்த அபிஷேகத்துல வச்சேன், உன்னை நான் உருவாக்கினேன். கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்துக்காக உங்களை ரெடி பண்ணார். இப்போ இவ்வளவும் பேசி 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 கேட்காம லாஸ்ட் மினிட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போவும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அழிக்க விரும்பவில்லை, உன்னை சத்ருவின் கையில ஒப்படைக்க விரும்பவில்லை, உன்னை தள்ளிவிட நான் விரும்பவில்லை, சவுலை போல உன்னை தள்ளிவிட நான் விரும்பவில்லை. அல்லது ஆரம்ப காலத்துல இருந்த மாதிரி
என் ஆவியோடு கூட உன் மாம்சம் போராடிக்கிட்டே இருக்கிறதுனால உன்னை கொன்று போட நான் விரும்பவில்லை. இன்னும் ஒரு வாய்ப்பை நான் தர விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை மீண்டும் ஆண்டவர் மீட்க விரும்புகிறார். ஃபைனல் சான்ஸ். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களோடு கூட எதை பற்றி பேசுகிறாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட அதை இடைபடுகிறாருங்கிறதும் தெரியும். கர்த்தரோட காரியம் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். இப்போ கர்த்தர் உங்களை மீட்க விரும்புகிறார். உங்களுடைய மாம்சத்தை ஆவியோடு கூட போராட விடாதீங்க. உங்கள் அபிஷேகம் எதுக்காக கர்த்தர் உங்களை அழைச்சாரோ அந்த அழைப்பில் ஓடி முடிக்கணும்னு கரெக்டாக இருங்க. கடைசியாக உனக்கு அதெல்லாம் தாண்டி இல்லை, நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், இல்லை அவ்வளோதான் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னா கர்த்தர் இப்போ உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ நலமானதை தெரிந்து கொண்டால் கர்த்தர் மீண்டும் மீட்க விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நீ எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏன்னா நீ விசேஷமாய் உருவாக்கப்பட்டவன். அதுக்காகவே நீ படைக்கப்பட்ட. சில நேரத்தில் நீ பாவம் செஞ்சதுனால உன்னை தோட்டத்தை விட்டு நான் அனுப்பிட்டேன், கொஞ்சம் தூரம் போயிட்டேன். எதுக்கு தெரியுமா? நீ வேணான்றதுக்காக இல்ல, திரும்பி நீ வரணுன்றதுக்காக. நீ வேணானா என்னைக்கோ உன்னை நான் கொண்டு போட்டிருப்பேன். நீ செஞ்ச காரியத்துக்கெல்லாம் என்னைக்கோ உன்னை நான் கொண்டு போட்டிருப்பேன். உன் பாவம் எனக்கு முன்னாடி செக்க செவேர்னு இருந்துச்சு. நீ குற்றவாளியா நின்ன. நீ மன்னிக்க முடியாத, அந்த உலகத்தால மன்னிக்க முடியாதவனா நின்ன. ஏன்? உனக்கு வேண்டப்பட்டவங்களே உன்னை தள்ளிட்டாங்க வேணான்னு. ஆனாலும் கர்த்தர் சொல்ற, உன்னை மீண்டும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கடைசி சான்ஸ் ஒன்றை நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் கடந்து போகும்போது நீ ரத்தத்தில் கிடந்தாய், நீ அருவருக்கத்தக்கதாய் இருந்தாய். உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, நீ கழுவப்படவும் இல்லை. உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. நான் என் வஸ்திரத்தினால் உன்னை மூடி, உன் நிர்வாணத்தை மூடி பிழைத்திரு என்றேன். அந்த தேவன் இன்னைக்கும் அதே வார்த்தையை உனக்கு திருப்பி சொல்றாரு, பிழைத்திரு. ஜஸ்ட் சர்வைவ். உன்னை மீண்டும் பிழைத்திரு என்று சொல்லுகிறேன். உன் கோபம், உன் மூர்க்கம், உன் ஆணவம், உன் பொறாமை, உன் பெருமை எல்லாத்தையும் இன்னைக்கு போய் தேவ சமூகத்துல பாதத்துல வை. குப்பை. உனக்கு இருக்கக்கூடியதான காரியம் எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பாத படிக்கு கீழே நசுக்கிற விஷயத்தை கையில வச்சுக்கிட்டு நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவர் பார்வைக்கு அது அருவருப்பா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அகைன், மீண்டும் உன்னை நான் மீட்க விரும்புகிறேன். தள்ளப்பட்ட கல்லை மீண்டும் மூளைக்கல்லை நான் மாற்ற விரும்புகிறேன். உன் அபிஷேகத்தை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். யோசுவா என்கிறதான பிரதான ஆசாரியனுக்கு பழைய வஸ்திரத்தை களைந்து புதிய வஸ்திரத்தை போட்ட தேவன் சொல்றாரு, உனக்கு நான் மீண்டும் புதிய வஸ்திரத்தை நான் போட விரும்புகிறேன். மீண்டும் உன் அபிஷேகத்தை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். அந்த யோசுவா என்ற ஆசாரியனுக்கு கிரீடங்களை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது போல அபிஷேக தைலம் எனும் கிரீடத்தை மீண்டும் உன் தலையிலே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் அது வருகிறது. அந்த தேவன் உன்னையும் அப்படியே பார்க்க விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்திலே? தேவனை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். இவனை உண்டாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லக்கூடாது. இவனை உண்டாக்கினதுக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். இவனை கிரியேட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னபடியெல்லாம் அவன் செய்தான். என் வாக்கின்படியெல்லாம் செய்வான். என் இருதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் அவன் செய்வான். 70 பேர் போய் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு திரும்பும் பொழுது வேதம் சொல்லுது, பிசாசு கீழே தள்ளப்பட்டதை இயேசு பார்த்து சொல்றாரு, ஆவியிலே களி கூர்ந்து. அந்த 70 பேர் நிமித்தம் அவருக்கு ஒரே சந்தோஷம். நான் நினைச்சதை செஞ்சிட்டாங்க. அவங்க செஞ்சிட்டாங்க. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவரே, என் நிமித்தம் நீர் துக்கப்படவே கூடாது இனிமேட்டு. உங்களுடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நாம சொல்லுவோமா? ஆண்டவரே, இனி என்னால உங்களுக்கு துக்கம் வராது. நான் இதுவரைக்கும் பண்ண துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. இனி என் நிமித்தம் நீங்கள் களி கூற வேண்டும். என் நிமித்தம் நீர் சந்தோஷப்பட வேண்டும். உங்க இருதயத்துக்கு ஏற்றவனாக
உங்கள் சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறவனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தம் என்னவோ, உங்க திட்டம் என்னவோ, அதுக்கு தான்ப்பா நான் இருக்கிறேன். அதை தவிர இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட இடைப்பட்டு வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பேசி இருக்குன்னா மட்டும் உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இனி என்னால உங்களுக்கு துக்கம் வராது, உன்னை ஒப்பு கொடு. இதுதான் உன் கீழ்ப்படிதல். இதுதான் நீ எல்லாத்தையும் சரண்டர் பண்றன்றதுக்கு அடையாளம். எப்படி ஞானஸ்தானம் வெளியரங்கமான ஒரு அடையாளமோ, அதே மாதிரி உன் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தல் ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளம். ஜஸ்ட் ஐ கமிட் எவ்ரிதிங் இன்டு யுவர் ஃபுட் காட். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்துல? நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, இனி நான் அல்ல, இனி என்னால் உமக்கு துக்கம் அல்ல. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் உங்களை வேதனைப்படுத்தினது போதும், இதுவரைக்கும் உங்களை நான் துக்கப்படுத்தினது போதும். இனி என்னால் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் வரும் ஆண்டவரே. இனி ஆவியானவர் எங்களுக்குள்ள துக்கமா இருக்க மாட்டீர். நாங்க பிரயாசப்படுறோம், எங்க வாழ்க்கை அப்படி அமையணும்னு விரும்புகிறோம். இனி ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை நாங்கள் சந்தோஷப்படுத்தும். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாய் அல்ல, நீர் வரும் அளவும் உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக எங்களுக்குள்ளே நீர் ஒவ்வொரு நாளை நீ சந்தோஷமா கள்ளி கூறணும் ஆண்டவரே. சந்தோஷப்பட்டு வாசம் பண்ணணும், சந்தோஷப்பட்டு வாசம் பண்ணணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா. நீங்களும் நானும் இனி ஒன்றாக நடக்கிறவர்களாக, உங்க சித்தத்தையே நான் செய்கிறவனாக, உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறவனாக, இனி என் மாம்சத்துக்கான இடம் அல்ல, என் மாம்சத்தை ஜெயிக்கிறவனாக, இனி என் மாம்சம் போராடாது, இனி என் மாம்சம் கீழ்ப்படியும், சிலுவையில் அறையப்படும். சொல்லுவோமா? என் மாம்சம் இனி போராடாது, சிலுவையில் அறையப்படும். ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஜெயம் பெற்று வாழ்வாராக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.